உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வள்ளி, எங்க போயிட்டு வர? அது கோயிலுக்கு போயிட்டு வர அத்தை. என்ன வழி அப்படி பாக்குறீங்க? இவங்க எல்லாரும் எப்படிங்கன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்ல வள்ளி, ரேணுகாவோட அண்ணனை போலீஸ் எதுக்கோ புடிச்சிட்டு போய் லாக்அப்ல வச்சுட்டாங்க. இவங்க எல்லாரும் பயந்து போய் என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு மனசு கேக்கல. தம்பி பேரை சொல்லி ஜாமீன் கிடைக்க ஏற்பாடு பண்ண. அதான் ரத்தனத்தை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காங்க. எப்படியெல்லாம் பொய் சொல்றா பாரியா. பொதுவா மனுஷங்கெல்லாம் அப்பப்ப பொய் சொல்லுவாங்க. ஆனா என் பொண்டாட்டி அப்பப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேன்றா. இவ எப்ப பொய் சொல்றா எப்ப உண்மை சொல்றான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே பொய்யாத்தான் இருக்கும். அக்கா, ஐயோ வந்துட்டாரியா என் மச்சான். இவ்வளவு பெரிய அமைச்சரா இருந்துகிட்டு என் பொண்டாட்டி சொல்றதையெல்லாம் கேட்டு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அக்கா பாசம் கண்ணை மறைக்கலாம், ஆனா என் மச்சானுக்கு கண்ணு காது மூக்கு மூளை எல்லாமே மறைச்சிருக்கும் போல. என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்காங்க. ஆமாப்பா ரத்தனம், அந்த வேலனோட குடும்பத்தினால இந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். நான் தான் போலீஸ்ல பேசி வெளியில கொண்டு வந்திருக்கேன். பாவம்பா, எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அடுத்து அந்த குடும்பம் என்ன பிளான் பண்ணுன்னு பயந்து போயிருக்காங்க. எதுவா இருந்தாலும் இவங்களும் நம்மள மாதிரியே அந்த வேலைனால பாதிக்கப்பட்ட குடும்பம் தானே. அதான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆமாங்கய்யா, நான் கூட அவங்கள என்னமோ நினைச்சங்கய்யா. ஆனா நான் நினைச்சதை விட அவங்க மோசமா இருக்காங்கய்யா. என் வீட்டுல குடியிருந்துகிட்டு என்னையே என் குடும்பத்தையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். என் பையனை பாருங்க ஐயா, இவனை ஆள் அனுப்பி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருப்பான். எவனோ பண்ண தப்புக்கு என் புள்ள பழிய சுமந்துகிட்டு நிக்கிறான். ஒரு பக்கம் அந்த வேலைனால என் பொண்ணு வாழ்க்கை எழுந்துட்டு நிக்கிறா, இன்னொரு பக்கம் என் பையன் குற்றவாளியாகி நிக்கிறான். எங்க குடும்பத்தை எப்படி சின்ன பின்னம் ஆக்கிருக்காங்கன்னு பாத்தீங்களா? பாவம் பரத்தனும், அந்த வேலை ஒருத்தனால எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? நீதான்ப்பா ஏதாவது பண்ணி அந்த வேலை கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்தணும். அது சரி, இதான் விஷயமா? எலி ஏண்டா அன்றவேர் இல்லாம ஓடுதுன்னு நினைச்சேன். அந்த வேலைனை காலி பண்றதுக்கு கூட்டு சேர்ந்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாளா என் பொண்டாட்டி? சரிக்கா, இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பையன் மேல கேஸே இல்லாம பண்ண சொல்லிடுவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. அந்த ஆனந்திய வம்பு கிழித்த அந்த ரவுடிங்க யாருன்னு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்களை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லு. அவங்க கிடைச்சா போதும், இந்த பையன் தானாவே கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவான். சரிக்கா, நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். இவங்க எதுக்காக அந்த ரவுடிங்களை கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னாங்க?
ஏதோ தப்பா இருக்கே. என்ன வள்ளி, இவங்க எதுக்கு ரவுடிங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு குழப்பமா இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு ஹெவியான ட்விஸ்ட் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. அக்கா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன். போலீஸ் எல்லாரும் இப்போ ரவுடியை தேடி தான் போயிருக்காங்களாம். அவங்க பிடிச்சிட்டு வந்ததும் அது யார் என்னன்னு விசாரிச்சுக்கலாம். இவங்க எல்லாரையும் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்கக்கா. சரியா சொன்னீங்க மச்சான். அதான் மச்சான் சொல்றாருல, போங்க போங்க எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. ஆனா மூணா கூட்டம் போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு வேதநாயகி எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு போய் சோறு தண்ணி ஆக்குற வேலையை பாரு போ. யோ, ஆ? ஒழுங்கா போயிடு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தெரியாதா? போ. ஓ, ஓ, ம். இங்க பாரு ரத்தனம், இன்ஸ்பெக்டர் ரவுடிங்களை தேடி தானே போயிருக்காரு. எப்படியும் புடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு பிரச்சனைய முடிச்சு விட்டுறலாம் தான் வெயிட் பண்ண சொன்னேன். ஆமா அங்கிள், எங்களுக்கும் அந்த பிரச்சனையை வளர்த்துட்டு போக விருப்பம் இல்ல. இன்னைக்கே ஒரு முடிவு கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியா நாங்க எங்க வேலையை பார்க்க போவோம். இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தோணுதே. அந்த ரவுடிங்க போலீஸ்ல மாட்டினா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தானே ஆபத்தா இருக்க முடியும். ஆனா இவங்க 2 பேருமே அந்த ரவுடிங்க வரணும்னு சொல்றாங்களே. என்ன வள்ளி, நீ ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. நாங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லையா? சச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நீங்க தாராளமா இங்கேயே இருந்து உங்க பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டே போங்க. மச்சான் மச்சான், அந்த போலீஸ் ரவுடிங்களை புடிச்சிட்டு வர்ற வரைக்கும் நீங்க இப்படியேவா நிக்க போறீங்க? வாங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்க உட்காரு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஏன் மச்சான் மச்சான், ஏன் மச்சான் பொழுதனைக்கும் இந்த வேதநாயகி கொண்டு வர்ற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும் போல் இருக்கே. இதுல எப்படி நீங்க கட்சி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதுக்குன்னு தனியா டீம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்னத்தான் வர வர உங்க பேச்சுல நையாண்டித்தனம் தெரியுது. அக்கா மேல இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சு போல. ஐயோ, பயம் என்ன மச்சான் பயம்? 20 வருஷமா நான் படாத பாடெல்லாம் பட்டிருக்கிறேன். சாவெல்லாம் கூட நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறது சாதாரண குமரன் இல்ல, காசியில 1008 அகோரிங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின புது குமரன். வாழ வக்கத்து போய் சோத்துக்கு இல்லாம தெரிஞ்சதையெல்லாம் பெருமையா பேசுறியா? வாய மூடிட்டு உட்காரியா? பாசத்துல உட்கார சொல்ற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.